السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل إلا أن تكون تجارة عن تراض منكم. صدق الله المولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: طلب كسب الحلال فريضة بعد الفريضة، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அளவிலா கருணையும் கிருபையும் அண்ணல் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியை அடிவற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், குறிப்பாக இந்த சபையில் வீற்றிருக்கின்ற நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் ஒரு அறிவுபூர்வமான மார்க்கமாகும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மட்டுமே மார்க்கத்தினுடைய தொகுப்பாக இங்கு சொல்லப்படவில்லை. ஒரு மனிதனுடைய அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்வதும், அவருடைய அபிலாசைகளை ஹலாலான முறையில தீர்த்து கொள்ளுகின்ற வியாபாரம், தொழில்துறைகள் அத்தனையுமே அல்லாஹ்வால் வழிகாட்டப்பட்ட முக்கியமான ஒரு கடமைகளாகவே நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஆன்மீக பாதையில் அல்லாஹ்வை அடைவதற்காக ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சிகள் அது மட்டுமே வரவேற்கப்படுகிறது. துறவரம் மேற்கொள்ள அவர்கள் வழிகாட்டப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையே வணக்கமாக நமக்கு வழிகாட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பெண்மணி நடந்தே ஹஜ் செய்ய போகிறேன் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேர்ச்சியை விடுமாறு சொன்னார்கள். நேர்ச்சியை கைவிட்டுட்டு வாகனத்தில் பயணித்து ஹஜ் செய்ய சொன்னார்கள். நிழலில் நான் நிற்க மாட்டேன் என்று சொன்ன போது அவரை நிழல்ல உட்கார சொல்லுங்க என்றார்கள். தண்ணீரே குடிக்க மாட்டேன் என்பவரை இதை நேர்ச்சி இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்த ஹதீசுகள் வணக்கம் என்ற அடிப்படையில் கூட தன்னை வருத்தி கொள்ளுகின்ற ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை, அல்லாஹ் அதை ஏற்கவில்லை என்று பெருமானார் தடுத்தார்கள். அந்த வரிசையில நாம் செய்கின்ற வியாபாரங்களாக இருக்கலாம், தொழில்துறைகளாக இருக்கலாம், அல்லாஹ் ரசூலால் அது வரவேற்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸ்ல வருது, தலபு கஸ்புல் ஹலாலி ஃபரீலத்துன் பாதல் ஃபரீலா. ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதிப்பது, வியாபாரத்தில் தொழில்துறைகளில் ஈடுபடுவது ஃபரலுக்கு பின்னால் உள்ள ஃபரலு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க. தொழுக ஒரு ஃபரலு, அதை விட முடியாது இல்லையா? அது போல வியாபாரத்தையும் நீங்கள் விட முடியாது, அதுவும் ஃபரல். தொழுகைக்கு போய்விட்டு ஒரு மனிதன் வருகிற போது என்ன சூழ்நிலையோ அதுதான் வியாபாரத்திலிருந்து திரும்பி வருகிற போதும் என்பது இந்த ஹதீஸினுடைய கருத்து. அதுபோல தொழுகைக்கு பிறகு உள்ள கடமை முதலாவது ஃபரல் தான். அந்த ஃபரலை நிறைவேற்றிய பிறகு வியாபாரம் என்கின்ற இரண்டாவது ஃபரலை நாம் நிறைவேற்ற வேண்டும். தொழுகையை விட்டுவிட்டு வியாபாரத்தில் ஈடுபடவில்லை. ஃபரீலத்துன் பாதல் ஃபரீலா, அசலான கடமைக்கு பிறகு இரண்டாவது கடமை அது. எனவே ஃபரலுகளை உலகத்துக்கு சொல்ல வந்த நபிமார்கள் அத்தனை பேரும் வியாபாரம் செய்தார்கள், தொழில் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் வருகிறது, ஆஜர்துல் கனம லிபாதில் ஊக்கியா. சில ஊக்கியாக்கள், சில நாணயங்களுக்காக வேண்டி நான் ஆடு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஷாம் சிரியாவுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபார பயணம் மேற்கொண்டார்கள் என்ற ஹதீஸ்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு காட்டு வழியா வரும்போது ராக்கு மரம் வருகிறது. பசியில் இருந்த சஹாபிகள் எல்லாம் மேலே ஏறி பழங்களை பறிக்கிறார்கள். பச்சை கலர்ல காய்களை பறித்த போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுல கருப்பு கலரா இருக்க காய்களை பறிங்க, அதுதான் சாப்பிட முடியும் என்று சொன்ன போது சஹாபிகள் எல்லாம் கேட்டாங்க. ஒரு வனாந்தரத்துல ஒரு போருக்கு போகிற போது நடக்கிறது. ஒரு காட்டுல உள்ள ஒரு மரம், இந்த மரத்தை பத்தி உங்களுக்கு எப்படி யார சொல்லலாம் தெரியும், இந்த மரத்தில் கருப்பு கனி தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறீர்களே என்று சஹாபிய பெருமக்கள் கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பக்கத்துல நாங்க ஆடு மேய்ச்சேன், இந்த காட்டுல இருக்க எல்லா மரமும் எனக்கு தெரியும்,
என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தான் இந்த வார்த்தையை சொன்னார்கள். சில நாணயங்களுக்காக வேண்டி நான் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தேன். ஆடு மேய்த்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளீட்டினேன் என்பதை ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. எவ்வளவு பெரிய வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு போய்விட்டாலும் ஆரம்ப காலகட்டத்தில் தான் ஈட்டிய அந்த செல்வம் இருக்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கிறது. எனவே அதை பெருமைப்பட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பது மட்டுமல்ல, நபிமார்கள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு தொழிலை செய்திருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், தாவூத் ஒரு நல்ல மனிதர், ஆனா என்ன பைத்துல் மால்ல இருந்து எடுத்து தன்னுடைய சுய தேவைகளை நிறைவு செய்கிறார், அது மட்டும்தான் அவர்கிட்ட உள்ள மிஸ்டேக் என்று சொன்ன போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்தார்கள். பொதுவா பொது துறைகளில் ஈடுபடுபவர்கள் பைத்துல் மால்ல இருந்து அவர்களுக்காக நிதி உதவி செய்வது உண்டு. கலீஃபாக்கள்லாம் இருந்தாங்கன்னா பைத்துல் மால்ல தான் செலவு காசு கொடுப்பாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒரு குறிப்பிட்ட அளவு காசு கொடுத்து மாதந்தோறும் அவர்களுக்கான தொகையை நிர்ணயம் செய்தார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். பொதுத்துறைகளில் இருப்பவர்களுக்கு பைத்துல் மால்ல சம்பளம் தருவது உண்டு. பாலிங்களுக்கு எல்லாம் தருகிறோம் அல்லவா, பைத்துல் மால்ல தான் சம்பளமா தர்றோம். அதுபோல ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாய பணிக்காக வேண்டி இருந்ததால இந்த காசுகளை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்ட்ட துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், நான் பைத்துல் மாலில் இருந்து என்னுடைய வாழ்வாதாரங்களை நான் நிர்ணயிக்கின்ற தொகைகளை பெறுகிறேன், எனக்கு ஒரு தொழில் ஒன்றும் தெரியல, எனக்கு ஒரு தொழிலை கத்துக் கொடு என்று துஆ செய்த போது அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவு செய்கிறான், அல்லம்னாஹு சனஅத லபூசின், இரும்புகளை உருக்குகிற தொழிலை ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கத்துக் கொடுத்தோம். இரும்பை உருக்கினார்கள், கவசங்களை செய்தார்கள், வாள்களை செய்தார்கள். ரொம்ப கடினமான பணி, இருக்கிற விஷயத்திலே பெருசு அதுதானே. இரும்பு தொழிலை ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லிக் கொடுத்தோம் என்ற வரலாறை படிக்கிற போது இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், உலகத்தை கட்டி ஆண்ட மன்னர்களில் ஒருவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். உலகத்தை ஆளலாம், ஆனால் சொந்த வாழ்க்கைக்கு ஒரு தொழில் செய்தார்கள் என்று திருக்குர்ஆன் குறிப்பிடுகிறதே, அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு முஃமின் ஏதோ ஒரு வழியில தன்னுடைய வாழ்வாதாரங்களை அமைத்துக் கொள்வதற்கு ஒரு பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். ஏதோ ஒரு தொழில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியோட கையை பிடிக்கிற போது ரொம்ப கரடு முரடா இருக்கு, நீ என்ன தொழில்பா செய்யறன்னு கேட்டாங்க. யார சொல்லலாம், தோள்களை எல்லாம் வெட்டி சில பல கைவினை பொருட்களை செய்து விற்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன போது கப்பல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதா அவருடைய கையை பிடிச்சு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டு சொன்னார்கள், என்ன ஹாதியல் எது, இது ஒரு கை, அல்லாஹ் அதை தீண்ட மாட்டான், உழைக்கிற கையை அல்லாஹ் தீண்ட மாட்டான் என்று சொன்னார்கள். என்றால் சம்பாத்தியம் என்பதும் வியாபாரம் தொழில்துறை என்பதும் இந்த மார்க்கத்திலே எவ்வளவு அழுத்தமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை புரிய வேண்டும். பொதுவா பாசிட்டிவ் திங்கிங் வேணும் இல்லையா, நம்ம செய்யற தொழில் வியாபாரம் எல்லாம் மார்க்கத்துக்கு முரணோம், இப்படி சம்பாதிக்கிறது கூடாதோ, பள்ளிவாசலே கதின்னு உட்கார்ந்து இருக்கணுமோ என்று சொல்லுகிறது இஸ்லாம் சொல்லுகிறது என்கிற கண்ணோட்டம் உண்டு. அப்படி நாம் எண்ணக்கூடாது. வியாபாரம் தொழில்துறைகளை மார்க்கம் வரவேற்கிறது என்பதை இந்த ஹதீஸ்களில் புரிந்து கொள்ளுகிறோம். ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது, சாஃபிரு சத்தகனமோ, பயணம் செஞ்சு போங்க, பயணம் செய்யுங்கள், வியாபார பயணங்கள் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாக ஆக்குவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மைதானே? யோசித்து பாருங்க. சொந்த நாட்டில் ஏதோ ஒரு மூலை முடுக்குகளில் ஏதோ ஒரு சின்ன பிசினஸ்களை செய்வதற்கும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. எந்தெந்த தமிழகத்தின் பிரபல்யமான ஊர்களை எடுத்து சொல்லுங்கள், எல்லாரும் வெளிநாட்டு பயணிகளாகத்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் அங்கு செல்வத்தை வழங்கி இருக்கிறான், பரக்கத்து செய்திருக்கிறான். அவர்களுடைய வரக்கத்தால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மார்க்க சேவைகள் சிறப்பாக நடக்கிறதா இல்லையா? பிரம்மாண்டமான ஊர்களை நீங்கள் பட்டியலிட்டு பாருங்கள், அங்கெல்லாம் வெளிநாட்டு பயணங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டு பயணம் செய்த சஹாபிகளால் தான், அதற்கு பிறகு வந்த இஸ்லாமிய பெருமக்களால் தான் உலகம் முழுக்க இஸ்லாம் பரவியது என்று சொல்லலாம். சைனாவிற்கு 12 சஹாபிகள் வியாபாரத்துக்கு போனாங்க. இன்னைக்கு போய் பாருங்க, உய்கூர் முஸ்லிம் என்று சொல்லுகிறார்களே, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கபர் அங்கதான் இருக்கிறது. ஒரு 6 கோடி முஸ்லிம்கள் சைனாவுக்குள்ள இருக்கிறார்கள் என்ற வரலாற்றை படித்து பார்க்கிற போது பின்னணியில சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு குழு 12 பேரின் வரலாறு வருகிறது. இந்தோனேசியா, ஆசியாவுடைய பல்வேறு ஊர்களில இஸ்லாம் பரவியதற்கு பின்னாலே இஸ்லாமிய வியாபாரிகள், நியாயமான நேர்மை மிக்க அந்த வியாபாரிகளுடைய வரலாறு அங்கு சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கு இஸ்லாம் எப்படி வந்தது? கேரள கரையிலே வந்த அந்த அரபு முஸ்லிம்களின் வழியாகத்தான் கேரளா தமிழகத்தில் இஸ்லாம் பரவியது. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்று புத்தகத்தில் எழுதுவார்கள், பாபுல் இஸ்லாம், இந்தியாவினுடைய
இஸ்லாம் உள்ளே வந்த பாதை எது, பாபுல் இஸ்லாம் எது என்று கேட்கிற போது இந்தியாவுக்கு 2 வாசல் படி இஸ்லாத்துக்கு இருக்கிறது. ஒன்று காசிம் என்ற முகமது பின் காசிமுடைய படையெடுப்பில வடநாட்டு பகுதியில வந்ததை பற்றி எழுதுகிறார்கள். வடநாடு உள்ள போர்களால் அங்கே உள்ளே வருகிறார்கள். உண்மையில் முதலாவது பாபுல் இஸ்லாம் என்றால் கேரளா தான் என்று இறுதியாக தமிழகத்தில இந்தியா முழுக்க ஒத்துக்கொண்ட ஒரு செய்தி. இவர்களெல்லாம் வருவதற்கு முன்பு கேரள கரையில வியாபாரிகளாக முஸ்லிம்கள் வந்தார்கள், வணிகர்களாக வந்தார்கள். கேரள தமிழகத்தில் இஸ்லாம் பரவியது. அங்கு பரவியது ஆட்சியாளர்களால் அல்ல, வியாபாரிகளால் என்று நமக்கு விளக்கம் சொல்லுவார்கள். இப்படி உலகம் முழுக்க வியாபாரிகளால் இஸ்லாம் பரவியது என்று படிக்கிற போது இன்னொரு விஷயத்தை நாம் புரிகிறோம். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஜிஹாதுக்கும் வியாபார குழுவுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டாங்க. இதற்கு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரெண்டுமே ஒன்றுதான். ஒரு வியாபாரியாக நான் மரணிக்கிறத விரும்புறேன் என்று சொன்ன போது அது எப்படி ஜிஹாதுல போய் ஒரு மனிதர் கலந்து கொள்வதற்கும் வியாபார அணியில போய் சேர்ந்து கொண்டு உழைப்பதற்கும் வித்தியாசம் இல்லையா என்று கேட்ட போது குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை ஓதி காட்டினார்கள். குர்ஆன்ல 2 குழுவை பத்தி ஒரு இடத்துல சொல்றான். 2 குழுவுல முதல்ல என்ன சொல்லியிருக்கணும், சிறப்பான குழுவை முதல்ல சொல்லணும், அதுக்கு அடுத்தது 2வது குழுவை சொல்லணும். குர்ஆன்ல எப்படி இருக்குன்னா, ஆகரூன எதிரிபூன ஃபில் அர்லி, ஒரு கூட்டம் வியாபாரிகளாக பூமியில் பயணம் செய்து போகிறார்கள். வெற்றியாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார். ஆகரூன யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், இன்னொரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்கு போகிறது. உமர் ரலியல்லாஹு நிறுத்துகிறார்கள். நிறுத்தி சொல்லுகிறார்கள், முதல் கூட்டம் வியாபார கூட்டம், 2வது கூட்டம் ஜிஹாதுக்கு போன கூட்டம். அல்லாஹ் ஏன் வியாபாரிகளை முற்படுத்தினான்? 3 பயணங்கள் அல்லாஹ்வுடைய பாதை தான். ஹஜ்ஜுக்கு போறீங்களா, அது அல்லாஹ்வுடைய பாதை. உம்ராவுக்கு போறீங்களா, ரிஸ்கை தேடி நீங்கள் புறப்படுகிறீர்களா, அதுல மௌத்தா போனா ஃபீ சபீலில்லாஹ் மரணித்ததை போலத்தான் என்று உமர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள். என்றால் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வியாபாரம் என்பது இஸ்லாத்திலே மிக சிறப்பான முறையிலே வரவேற்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில வியாபாரத்தினுடைய ஒழுங்கு நடவடிக்கைக்காக அதில் ஹலால் ஹராம் பேணப்பட வேண்டும் என்பதற்காக வியாபாரிகள் குறித்து சில வழிகாட்டுதல்களை சொன்னார்கள். ஆனால் பொதுவாக வியாபாரி என்று வருகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை எப்படி இருக்கும்னா, அத்தாஜிரு சதுகுல் அமீன், உண்மை பேசி நேர்மையான விக்கிற ஒரு வியாபாரி, நபியீன வ சித்திகீன வ ஷுஹதா, நபிமார்கள் சித்திகீன்கள் ஷுஹதாக்களோடு நாளை மறுமையில வந்து நிற்பார். யோசித்து பாருங்கள், ஒரு வியாபாரம் தான் செய்கிறார், ஹலாலான சம்பாத்தியத்தில் ஈடுபடுகிற போது நபிமார்களோடு அவர் இணைக்கப்படுகிறார் என்றால் அந்த வியாபாரியின் மூலம் இந்த சமூகத்திற்கு எப்படிப்பட்ட பயன் கிடைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்கணும். 2வது சொன்னார்கள், அத்தாஜுரு சதீக் தஹத லில்லி அர்ஷில் கரீம், சங்கைமிக்க அல்லாஹ்வின் அரிசிக்கு கீழே, மகத்துவம் பொருந்தி அல்லாஹ்வின் அரிசிக்கு கீழே வியாபாரிகள் நிற்பார்கள். 3வது சொன்னார்கள், அத்தாஜுரு சதீக் சதுக் லா யஹ்தஜிபு மின் அப்வாபில் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய எந்த வாசலிலும் அவர் தடுத்து நிறுத்தப்பட மாட்டார். இவர் வியாபாரி, நிறுத்தாதீர்கள் என்று சொல்லப்படும். இதுவெல்லாம் சஹீஹான ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீசுகள் என்று நாம் பார்க்கிறோம். வியாபாரத்திற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த ஒரு மிக முக்கியமான சில செய்திகள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளோடு வரும்போது ஒரு திடகாத்திரமான வாலிபர் தொழுது முடிச்சோட வேகமா போயிடுவார். விறகு வெட்டுற வேலை அந்த வேலை நிற்பார். சஹாபிகள் அவரை பார்த்துட்டு சொன்னாங்க, உடம்பெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு திடகாத்திரமான வாலிபர், இவருடைய உழைப்பு தீனுக்காக ஃபீ சபீலில்லாஹ் இருந்தா எப்படி இருக்கும் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் இது விழுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதன் தன்னுடைய மனைவி மக்களின் பசியை ஆற்றுவதற்கு உழைக்க புறப்பட்டு போயிருந்தால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அதுவும் ஃபீ சபீலில்லாஹ் தான். தன் தாய் தந்தையர்களை காக்கின்ற எண்ணத்திலே உழைக்க போயிருக்கிறானா, ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அதுவும் ஃபீ சபீலில்லாஹ் தான். கடைசியா சொன்னாங்க, கடன் இல்லாத வாழ்க்கையை அவன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த மனிதன் போயிருக்கிறான் என்றால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். ஃபீ சபீலில்லாஹ்னா நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் என்று விளக்குகிற இந்த ஹதீஸ் இருக்கிறதே, உழைக்கின்ற ஒன்றும் அல்லாஹ்வுடைய பாதை தான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்து காட்டுவார். பள்ளிவாசல்ல வந்தா லுஹருக்கு வந்தா, அஸ்ர் வந்தா, மக்ரிபுக்கு வந்தாலும் ஒருத்தர் எப்போதும் இருப்பார், ஜமாத்துல முன்னாடி வந்து உட்கார்ந்திருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவர் எதுவும் வியாபாரம் தொழிலுக்கெல்லாம் போகிறது இல்லையா என்று விசாரித்த போது
சொன்னாங்க, இவருக்கு ஒரு பிரதர் இருக்கிறார், தம்பி ஒருத்தர் இருக்கிறார், அவரு நல்ல உழைப்பாளி. இவர் விவசாய நிலத்தையும் அவரே உழுதுறார், பயிரிட்டு விடுகிறார், போர் அடித்து நெற்களை அந்த தானியங்களை கொண்டு வந்து இவர் வீட்டில் அடிக்கிறார். அதனால இவருக்கு தேவை ஒன்றும் இல்லை, உழைக்க போகிறது இல்லை என்று சொன்ன போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், இவரிடத்தில் சொல்லுங்கள், உழைப்பை ஈட்டி செல்வம் ஈட்டுகிற இவருடைய தம்பி இவரை விட சிறந்தவர் என்று சொல்லுங்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பை ஆர்வமூட்டிய இந்த ஹதீசுகள் இருக்கிறது நம்மிடத்துல ஒரு பெரிய உத்வேகத்தை அளிக்கிறது. ஹலாலான முறையில் ஏதோ ஒரு வியாபாரத்தையோ தொழிலையோ உழைப்பையோ எது தனக்கு தெரியுமோ ஏதாவது ஒரு கலையை கற்று அதுல பொருளீட்டுகின்ற முயற்சிகளில் முஸ்லிம்கள் ஈடுபட வேண்டும். இது அல்லாஹ் ரசூலால் வரவேற்கப்பட்டது என்று சொல்லுகிற அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு சில வழிகாட்டுதல் இருக்கிறது அல்லவா? அதை செய்கிற போது மார்க்கம் என்ன சொல்ல வருகிறது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்கின்ற செய்தியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு பணிக்கிறது. தொழுகிறோம்னா தொழுகையில எதை விட்டா தொழுகை புரிஞ்சிடும், ஃபசாதாயிரும், எதெல்லாம் செய்யணும். ஒழு செய்கிறோம் என்று எடுத்துக்கொண்டால் கூட அந்த ஒழுவில் எதை விட்டு விட்டால் ஒழு கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வியாபாரத்திலும் எதை செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது, எது ஹலால் எது ஹராம் என்கின்ற அந்த தெளிவு நமக்கு தேவை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சட்டம் போட்டார்கள். என்னன்னா, கடபஜார்ல வியாபாரம் பண்ண போறவங்க முதல்ல எது ஹலால் எது ஹராம்ன்ற சட்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கடை போட போகும். ஒரு பஜாருக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு வருகிறார்கள். ஒரு கிஸ்மிஸ் பழம் விற்கிறார், ஒவ்வொரு கடையா பார்த்துட்டு போறாங்க. ஒரு மரக்கால் கொடுத்து கிஸ்மிஸ் பழம் எல்லாம் எல்லாரும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்துல மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். அரை மரக்கால் கொடுத்தாவே ஒரு படி அந்த பழத்தை அவர் விற்று கொண்டிருந்தார். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, எல்லா கடையிலும் ஒரு ரேட்டு, உங்க கடையில மட்டும் ஏன் அப்படி வித்திருக்கிறீங்க? வாடிக்கையாளர்களை கவர்வதற்கு நீங்கள் விலை குறைத்தால் மற்ற கடைக்காரர்களுக்கு இது பிரச்சனை இல்லையா? ஒண்ணு எல்லா கடையில உள்ள ரேட்டையும் நீங்க வைங்க, இல்லைன்னா இந்த பஜார்ல கடை வைக்காதீங்க, தனியா போய் அங்க உட்கார்ந்துக்கங்க, அங்க வச்சு உட்காருங்க என்று பஜாரின் ஒழுக்கத்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசினார்கள் என்று பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தைக்கு வந்து நிற்கிறார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, இங்க வாங்க என்று கூப்பிட்டு விட்டு ஒரு செய்தியை சொன்னார்கள். இன்ன துஜ்ஜார் இபஅஸூன ஃபுஜ்ஜாரா, வியாபாரிகளே நீங்க எல்லாம் பாவிகளோடு எழுப்பப்படுவீங்க என்று சொன்னார்கள். கடை பஜாரிலே சைத்தான் இருக்கிறான், கடை வீதியிலே சந்தை பஜார்களிலே இந்த லானத் இருக்கிறது என்று சொன்ன உடனே சஹாபிகள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுல் பைய அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கான் என்று சொன்னீர்கள். வியாபாரத்திலே நாங்கள் ஈடுபடுகிற போது இந்த பஜார்களிலே சந்தைகளிலே சைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பஜார்ல பெரும்பாலும் பொய் பேசப்படுது இல்லையா, வாக்குறுதி மீறப்படுகிறது இல்லையா, பொய் சத்தியங்கள் சொல்லப்படுகிறது இல்லவா, அது போன்ற காரியங்கள் சைத்தானால் தான் ஏற்படுகிறது. எனவே நீங்கள் சதகாக்களை கொஞ்சம் செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வியாபாரத்தினுடைய சூழல்களில் சற்று சரியத்துக்கு முரணான காரியங்கள் நடந்து விடுகிற போது சில விதமான வழிகாட்டுதல்களை அங்கே வழங்குகிறார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெரிய துணி வியாபாரி. ஒரு அம்மா ஒரு பட்டு துணியை கொண்டு வந்து கொடுத்து ஒரு 100 திரகம் கொடுங்கன்னு சொல்லிச்சு. அதில் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி திருப்பி பார்த்தாங்க அந்த துணியை பார்த்துட்டு, இது 400-500 திரகம் போகும் போல இருக்கேம்மா என்று சொன்ன போது, விளையாடாதீர்கள் இமாம் அவர்களே, அந்த துணிக்குள்ள காசை கொடுங்க, 100 கொடுங்க போதும் என்று சொன்னது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த பட்டு விற்கிற ஒரு ஆளை கூப்பிடுங்க என்று அழைத்தார்கள். அவர்கிட்ட கொடுத்தது என்ன போகும் அப்படின்னப்ப அந்த மனிதர் 500 திரகம் போகுங்க என்று சொன்ன போது ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு மத்தியிலே உபகார சிந்தனையோடு நடக்க சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி 500 திரகத்தை கொடுத்து அனுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். கிடைப்பது லாபம் என்ற ரீதியில ஒரு வியாபாரியின் சிந்தனையோட்டம் இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் முகமது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய பணியாளரை கூப்பிட்டு, எல்லாரும் பெரும்பாலும் இந்த இமாம்கள் காலங்களில துணி நெய்பவர்கள், பட்டு துணி நெய்பவர்கள், தறி வைத்து துணிகளை பிட்டாகவோ பெருசாகவோ செஞ்சிருவாங்க. ஒரு டேமேஜான துணியெல்லாம் எடுத்து வச்சு அவர் இதெல்லாம் 5 ரூபா இது 10 ரூபா என்று முடித்திருந்தார்கள். முடிச்சு பணியாளர் கூப்பிட்டு இதெல்லாம் வித்திருப்பா, இது 5 ரூபா பீஸ், இதெல்லாம் 10 ரூபா பீஸ் என்று சொல்லிவிட்டு போகிறார்கள். வந்து பார்த்தா விற்பனை ஆகியிருக்கிறது.
கேட்டார்கள், எல்லாத்தையும் வித்தாச்சா? வித்தாச்சு. எல்லா துணியும் 10 ரூபாய்க்கு வித்துட்டேன் என்று அவர் சொன்னார். அப்போது முகமது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹ் வித்தவரை ஒரு வித்தவர்கிட்ட போய், நீங்க மிச்சம் 5 ரூபாய நீங்க 10 ரூபா வாங்கிட்டா 5 ரூபாய் மிச்சம் வச்சுக்கோங்க, அல்லது அந்த துணியை கொடுத்துருங்க, இந்த ரெண்டை தவிர நமக்கு மத்தியில வேற எதுவும் இல்லை என்று சொன்ன நிகழ்வுகள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு குறையான துணி இப்படி விற்கப்பட்ட போது அன்றைக்கு விற்கப்பட்ட எல்லா தொகையும் கொண்டு போய் சதக்கா செய்தார்கள் என்கின்ற இந்த வார்த்தைகள் இருக்கின்றனவே, நம்மிடத்தில் அந்த வியாபாரத்தை ஒரு வணிகம் என்ற ரீதியில் நினைக்காமல் அது ஒரு வணக்கமாக நாம் செய்ய வேண்டும். நான் வணக்கம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு வியாபாரியை குறித்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் இப்படி சொல்கிறார்கள், இன்ன மின துனூபி லா யுகஃபிருஹா அஸ்ஸலா. சில பாவம் இருக்கு, அந்த பாவத்தை தொழுக போக்காது, நோன்பு போக்காது, ஹஜ் போக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன மின துனூபி லா யுகஃபிருஹா. சில பாவங்களை உங்கள் தொழுகையோ இன்னவர வணக்கமோ போக்காது. இல்லல் பை, நீங்க வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் நீங்க நடந்து கொள்ளுகிறீர்களே, உங்கள் விசாலமான தன்மை, உங்கள் உபகார பண்பு, நீங்கள் மக்களுக்கு நலனை நாடுகிற குணங்கள், இந்த குணங்களால் உங்கள் சில பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் என்றால், வியாபாரத்தை அல்லாஹ்விற்காக சிறப்பான முறையில் செய்வதற்கும் மக்களுக்கு உபகாரம் செய்கிறோம் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தில் அந்த வியாபாரத்தை கடைபிடிக்கின்ற போது அது உயர்ந்த ஒரு வணக்கமாக அல்லாஹ்விடத்திலே பார்க்கப்படுகிறது என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்ற உயர்ந்த நெறிகளாக இருக்கின்றன. வியாபாரங்களிலும் வாழ்க்கையிலும் இன்னவர சூழல்களிலும் உயர்ந்த பண்புகளை கடைபிடிக்கின்ற நல்ல தௌஃபீகை நாம் யாவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.